நாள் கழிச்சு ஒரு அழகான ஒரு பஸ் ட்ராவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் சுஹா ஏர்போர்ட்லேருந்து. ஏர்போர்ட் அரைவல் ஆகி அப்படியே பக்கத்துலேயே பஸ் டிக்கெட் நம்ம வாங்கிக்கலாம். அது எல்லாமே அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் எழுதியிருப்பாங்க. வாங்கிட்டு ரைட் சைடில் இருக்க எக்ஸிட்டில் வெளியில் போய் ரோடு கிராஸ் பண்ணால் அங்கே நிறைய பஸ்லாம் நின்றுட்டு இருக்கும். அப்போ தான் நீங்கள் டிக்கெட் எடுத்து பார்க்கணும். உங்கள் டிக்கெட் எல்லாமே சைனீஸில் தான் இருக்கும். மொத்தம் 3 வார்த்தை மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். உங்கள் சீட் நம்பரு, பஸ்ஸோட நம்பரு, டிக்கெட் விலை என்ன, எந்த பிளாக்ல பஸ் நிற்கும், அது மட்டும் தான் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ எந்த பிளாக்ல நிற்கும் கரெக்டாக பார்த்துட்டு என்னுடைய பஸ் வந்து 3ஆம் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நான் 3ஆம் நம்பர் பிளாக் உள்ள போயிட்டா பஸ் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கும். அந்த இடத்துல வந்து நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய ஆம்புலன்ஸ்லாம் நின்றுட்டு இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே பஸ்ஸு வந்துடுச்சு. பஸ்ஸு வந்தோரும் எல்லாரும் லக்கேஜ்லாம் உள்ளே வச்சுட்டு அழகாக மேலே ஏறிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நம்ம டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போகணும். டிக்கெட் ஸ்கேன் பண்ணும்போது நம்மளோட சீட் நம்பர் அதில் காட்டும் அதில். ஆனால் நம்ம சீட் நம்பர் எதுவும் பார்க்க தேவை. நம்ம ஜஸ்ட் நம்ம லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்தா போதும். யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம செக்யூரிட்டி வந்து நம்ம சீட் பெல்ட் தான் செக் பண்ணுவார். அவர் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா திரும்பி டிரைவரும் வருவார். அவர் வந்து டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸை எடுப்பாங்க. பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் பஸ்ஸு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி, சீட் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. அழகாக அதோட முக்கியமான விஷயம் இருக்குது விண்டோ தான். நம்ம ஊரில் இருக்க பஸ்லாம் குட்டி குட்டி விண்டோ இருக்கும். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் விண்டோவில் இருக்கும். அழகாக நீங்கள் வந்து ஊரை பார்த்துக்கிட்டே வரலாம் பஸ்ஸில் வரும்போது. இது வந்து ஒரு அழகான ஒரு பார்டர் சிட்டிங். அது ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை. இந்த ஊரை சுற்றி ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் பாண்டி கடலூர் மாதிரி தான் இது. பார்டரை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா பக்கத்துலேயே வந்து மக்காவுங்கிற ஒரு கேஷினோ கண்ட்ரி இருக்கும். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு சீ ஃபுட் நிறையா இருக்கும். மவுண்டன்ஸ், கோஸ்டல் வைப்ஸ் நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து என்ன ஒரு கவலைனா இந்த இப்படி ஒரு சிட்டி இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஊரில் நிறைய இடத்துல வந்து ட்ரோன் வந்து அலோடு கிடையாது. தெரியாமல் நம்ம வந்து ட்ரோனை விடக்கூடாது, விட்டால் மாட்டிப்போம். மற்றபடி இந்த ஊர் வந்து சூப்பரான ஊர் தான். நிறைய இடங்கள் வந்து பார்க்கக்கூடிய இடம் தான் அது. கடைசியாக நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. இதுதான் சுகா ரயில்வே ஸ்டேஷனு. இதே இடத்துல தான் வந்து நமக்கு பார்டர் கிராஸ் பண்ணுற ஹப்பும் இருக்குது. இங்கே தான் நம்ம கிராஸ் பண்ணி மக்காவுக்கு போகணும் நம்ம. ஸோ மொத்தமாக நான் வந்து ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர். டிக்கெட் காஸ்ட்டு 30 RMB, கிட்டத்தட்ட ஒரு 350 ரூபா வரும். இது வந்து சூப்பர் தான். டாக்ஸிக்கு கம்பேர் பண்ணால் இது சூப்பரான ஒரு இது, சேஃப்டியான ட்ராவல் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் டைம் கிடைக்கும் போது நம்ம இந்த சிட்டியை சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நான்.